ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வடபள்ளியில் இருக்க ஆசீர்வாத் கூல் பார் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பக்கோடா கடையில் இருக்கோம். பக்கோடா கடை மட்டும் இல்லை, இங்கே வந்து சூப்பும் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கால் சூப்பும் சிக்கன் பக்கோடா சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். நமக்குன்னு பார்த்து லைட்டிங் நல்லா மாட்டிருக்கு. ஸோ அநேகமாக சூப்பு தீர போகுதுன்னு நினைக்கிறேன். கிடச்சிருச்சு. அது உனக்கு தான். ஸோ நம்ம கூட நரேன் இருக்காரு. ஆஃப் ரோட் டிரைவிங், ஆன் ரோட் டிரைவிங், ஏர்ல டிரைவிங். விஷால் போவான், ஓவர் டேக் பண்ணி போவான். டீம் படி நான் தான் முன்னாடி போகணும். நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு? குடிக்கிறது நுங்க இல்லை, ஏதோ கல்லு குடிக்கிற மாதிரி. டெக்கேசிஸ் கேஸ். என்ன பண்றீங்க? அந்த கண்ணாடி பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன், அது என் பங்கு. எப்படி இருக்கு? ஆட்டுக்கால் சூப். வேற லெவல். ஏய், சிக்கன் வந்துருச்சு. சரி, நம்ம சிக்கன் வந்துருச்சு. புளி. இப்போது இந்த சூப்பு வந்து எப்படி எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய செஞ்சு காட்டுவார். அரே வா. மட்டனில் பீஸ் இல்லைனா இந்த மாதிரி சிக்கன் போட்டு சிக்கன் சூப் வச்சுருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கரெக்டாக இப்போ தான் மழை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேஞ்சுது. ஸோ அந்த மழைக்கும் அப்படியே இந்த சூப்புக்கும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குது. பக்கோடாவா? இன்னொரு பக்கோடா சொல்லு. சூப்பு கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு தான் ஃபைனல் ஸ்டாக் கிடச்சிருக்கு. ஆல் தேங்க்ஸ் டு நரேன். அவ்வளோ நேரமாக புளிஞ்சுன்னு இருக்கேன். எலுமிச்சை ஜூஸே வரமாட்டேங்குது. சிக்கன் பக்கோடா வந்து சும்மா அந்த லோ குவாலிட்டி ஸ்டஃப் அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஏன் பீஸ் வைடா நல்லாவே இருக்குது. பாருங்க, உங்களுக்கு இந்த கோல்டு இருமல் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த சூப் ட்ரை பண்ணலாம். வெரி எஃபெக்டிவ்.
ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி பிம்மில் பே பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எக்ஸட்ராஸ். மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 310. ஸோ ஒரு சிக்கன் பக்கோடா வந்து 50, அப்புறம் ஒரு சூப் வந்து 20. ஸோ 70 ஒரு பேக்கேஜ். நல்ல டீல். தேங்க்ஸ் ப்ரோ. பை. 70க்கு இது நல்ல பேக்கேஜ் தான் நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கடைகள் நம்ம ஏரியாவில் இல்லை அரௌண்ட் சென்னையில் எங்கேயா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணுவோம். இந்த மைக் வந்து என்னோட கலீக்ஸ் கிஃப்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு போயிருக்கும் போது நான் ஒரே வாட்டி வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நான் அப்லோட் பண்ணல. இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். புது ஆப்பில் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா என்னோட ஃபோனில் வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணும்போது மைக் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் கேமரா எம்எக்ஸ்னு ஒரு ஆப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். அது ஒரு மாதிரி நடுவில் சாப்பியாக வருது வீடியோலாம். ஸோ போக இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம். வாங்கி மூக்கில் எரியுது எனக்கு. உனக்கு லைக். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ல முடியும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் தான். ஓகே, பை பை. ஏய், அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ராங் அதெல்லாம் ராங். ஓகே, பை பை. see you in another video. டாடா. வேற லெவல். சொல்லுங்கள், எப்படி இருக்கு? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சூப் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் வராதுடா வீடியோவில் போட. சூப் பேர் என்ன? ஆட்டுக்கால் சூப். ஓகே, இது வந்து ஒரு ஆட்டுக்கால் சூப். ஓகே, என் கழுத்தில் இது மாட்டியிருக்கு. இது என்னதுன்னு தெரில. எங்கும் காண இயலாத இவன் தான் அவன். யாரு இவன்? என்ன பூச்சி அது? கொடுக்கலாம் வச்சுருக்கேன். பேரட்டில் சைட்லாமா? ராங் டிசிஷன்.